அனைவருக்கும் வணக்கம். நண்பா பேசு. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்கக்கூடிய விஷயம் மிக முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது நிறைய பேர் என்ன நினச்சி ஓட் போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கையில் முன்னெடுத்து தான் போன ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களை பிடிக்காம அவங்க செய்யக்கூடிய ஊழல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்கிற மாதிரி மக்கள் எண்ணி அதனால தான் மாற்றத்தை நோக்கி மக்கள் பயணித்தார்கள். மக்கள் மாற்று கட்சிக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த விதத்தில் இப்போ ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஆட்சி குறை சொல்கிற மாதிரி இருக்கா, ஆட்சியில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, தற்போது இருக்கக்கூடிய டிவிகே அரசு தமிழக வெற்றி கழகம் நல்ல முறையாக செயல்படுதா அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ தலைமை நல்லாவே செயல்பட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு தரப்பும், ஒரு தரப்பில் குறை சொல்லத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அவங்க சொன்ன விஷயத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயமுமே ஒருத்தரோட பணம், மக்களுடைய பணத்தை நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம், மக்கள் பணத்தை தொட மாட்டோம், அதே மாதிரி மக்கள் பணத்தை தொடணும்னு நினைக்கிறவங்களையும் விட மாட்டோங்கிற மாதிரியான விஷயத்துங்களை எல்லாமே தொடர்ச்சியாக அவங்க சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட செயல்பாடுகளும் ரொம்ப வேகமாகவே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்போதைக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிகளையும் கம்பேர் பண்ணும்போது தற்போது தமிழக வெற்றி கழகம் நல்லாவே செயல்பட்டு இருக்குங்கிறதா யதார்த்தம், கள நிலவரம் கூட. ஆனால் இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு இக்கு வைக்கிறோம். டிவிகே அரசு மேலே நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. அது தவறா சரியா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விதத்தில் சரி, ஒரு விதத்தில் தவறு. என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது தலைமை நல்லபடியாக இருக்குது. விஜய் அவர்கள் தரப்புலேருந்து முதல்வர் சரியாக கையாளுறார். அனைத்துமே சரியான வழியில் நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அது மிக துல்லியமாக நடக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதில் சரியில்லை அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, அடிப்படை கட்டமைப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா புதிதாக வந்த கட்சி அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் தான் நிறைய குளறுபடிகள் அப்படிங்கிறது இப்போ ஏற்படுது. அதிகாரிகள் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாங்க அரசாங்கத்தைனும் நம்ம சொல்ல முடியும். எல்லா அதிகாரிகளையும் சொல்ல முடியாது. ஒரு சில அதிகாரிகள் அந்த திருட்டுத்தனம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணுறாங்க. இப்போ ஒரு சாலைக்கு நடுவில் ஒரு விஷயம், ரோட் டேமேஜ் ஆகுது, பைப்பு டேமேஜ் ஆகுது அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க சரி பண்ணுறாங்க. சரி பண்ணிட்டு டெம்பரவரி சொல்யூஷன் மட்டும் பண்ணுறாங்க. அதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷனா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது இல்லை. மீண்டும் ஒரு 10-20 நாளில் சேம் டேமேஜ் அந்த இடத்துல ஏற்படும் போது மறுபடியும் ரீவர்க் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல நிகழ்த்தப்படுது. அப்படி ரீவர்க் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க 2வது தடவை அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கான அந்த செலவுகள் அப்படிங்கிறது அரசாங்கத்திடம் காட்டப்பட்டு மீண்டும் அந்த இடத்த அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ரீவர்க் செய்யும் போது அதுக்கான டபுள் சார்ஜ் இந்த அதிகாரிகள் எடுத்துக்கிறாங்க. அதில் இவங்க ஒரு வருமானத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்க முடியுது. அந்த அதிகாரிகள் இப்படி செய்யும்போது அரசாங்கத்தின் மீது ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுது. என்னப்பா போட்டாங்க அந்த இடத்துல, ரோடு சரியாக போடல, அந்த இடத்துல பைப் இப்படி போட்டாங்க சரியாக போடல, 10 நாள் கூட தாங்கல, மீண்டும் அது உடஞ்சி மறுபடியும் அந்த இடத்துல தண்ணி வெளியேறுது, அதை போடுறாங்களே ஒழுக்கமாக போட்டாங்களாங்கிற மாதிரியான பேர் அரசாங்கத்திற்கு ஏற்படுவதில் இந்த அதிகாரிகள் காரணமாக ஆயிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான குறைபாடுகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது அனைத்துமே சரி செய்யப்படணும். இது தலைமைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் போய் சேரணும்னா அடிப்படை கட்டமைப்பு, கட்சியினுடைய கட்டமைப்பு நல்ல வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா எல்லாமே புது பசங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் அரசியல் தெரியாது. அந்த பழைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், இந்த மாதிரி பழைய போன ஆட்சிகளில் இருந்த கட்சிக்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா அவங்கள ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க அணுகிறாங்க. அவங்க பேசக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கும்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோங்கிற மாதிரி அந்த விஷயத்தில் அவங்க
நீங்கள் இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி இப்படி எல்லாம் இன்கம் வருதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லும்போது அந்த பணத்தாசையால் இப்போ இருக்கக்கூடிய அந்த பசங்க அதுக்கு துணை போயிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் நிறைய இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து புதுசாக இருக்கக்கூடிய இந்த வார்டில் செயல்படக்கூடிய நபர்கள், ஒன்றிய செயலாளர்கள் போன்ற நபர்கள் எல்லாமே இந்த மாதிரி சூழ்ச்சிகளில் சிக்கிட்டு அதில் வந்து அவங்க பணத்தாசையால் சிக்கிக்கிறாங்க. இதனால வந்து தலைமைக்கு கெட்ட பேர் அப்படிங்கிறது வந்து உருவாகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயம் தலைமைக்கு போச்சு அப்படின்னா தக்க நடவடிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக பாயும், பதவிகளும் காலியாயிரும். ஆனால் இதெல்லாமே அவங்க பொருட்படுத்தாமல் பணத்தாசையால் நிறைய வந்து குளறுபடிகள் வந்து பழைய ஆட்சியாளர்களோட ஒத்துதிக்கிட்டு இந்த விஷயத்த செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம். எதனால் அப்படின்னா மக்கள் வந்து விஜய் அப்படிங்கிறவருக்கு மட்டும்தான் அவங்க வரணும், அவங்க தலைமை வரணும், அவர் வந்து முதலமைச்சராக அமரணுங்கிறதுக்காக மட்டும்தான் ஓட் போட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது வேற யாரை நம்பி வந்தவங்க ஓட் போடல. ஸோ அந்த விஜய் அப்படிங்கிற அவருடைய ஒற்றை முகத்திற்காக மட்டுமே விழுந்த ஓட்டு நல்ல விதமான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மக்களுடைய எண்ணம் பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் வந்து அமர்ந்திருக்காரு. ஸோ அவருடைய கவனத்திற்கு இந்த விஷயங்கள்லாம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரியான நடவடிக்கைகள் இருக்கும். அதே போல் வந்து இந்த மாதிரி தவறுதல் செய்யக்கூடிய நபர்களை தூக்கி எறிஞ்சிட்டு வேற நல்ல ஒரு செயல்படக்கூடிய ஆட்களை வந்து நியமிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அனைத்துமே வந்து சரி செய்யப்படணும் முதல்ல. ஏன்னா இப்போ ஒரு சின்ன தவறுதல் நடக்குன்னா அந்த தவறுதலுக்கு வந்து இவங்க உறுதுணையாக போய் அந்த விஷயத்தை இவங்க மீண்டும் செஞ்சாங்க அப்படின்னா பழைய ஆட்சிக்கும் போன கடந்த கால ஆட்சிக்கும் இந்த இப்போ தற்போது நடந்துட்டு இருக்க ஆட்சிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னா மீண்டும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்கு வந்து அது ஒரு பலவீனமாக அமையும். இப்போ இவங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஓட்டு சதவீதமாக இருக்கட்டும், தொகுதிகள் எத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயமா இருக்கட்டும், அது அனைத்துமே முதல் தடவை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மக்கள். அதை வந்து சரியாக பயன்படுத்தினாங்கன்னா அடுத்த முறையும் இவங்களுக்கு தான் ஓட்டு, இவங்க தான் அடுத்த முதல்வராக மீண்டும் தொடர்வார்கள்ங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த மாதிரியான விஷயத்துங்களை தலைமை வந்து சரியான நடவடிக்கை மேற்கொண்டு ஊழல் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்போங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா மக்கள் இன்னும் இவங்களை தூக்கி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன நடந்தாலும் விஜய் அவர்களுடைய செயல்பாடு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து நல்ல துரிதமாக செயல்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கண்ணும் கருத்துமா செய்கிறார் அப்படிங்கிறதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் நமக்கும் கிடையாது. அவங்களுடைய செயல்பாடு வந்து சூப்பராக இருக்குது. இன்னும் நல்லபடியாக மக்களுக்கான பணியை செய்யணும். மக்களுக்கு வந்து தேவை என்ன அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டு அதிகாரிகளை கரெக்டாக வேலை வாங்கி அந்த திட்டங்கள் அனைத்தும் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைஞ்சால் மக்களுடைய ஆதரவு இன்னும் அதிகமாக இருக்கும். அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்டே டியூன்ல இருங்க. நன்றி, வணக்கம்.